வணக்கம், வணக்கம், வணக்கம். தமிழ் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பத்தியும் இருக்க போது. நான் முடிவெட்டு கொஞ்சம் மண்டைய அப்படி தான் காமிப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்தா இருக்குங்க பாஸ்போர்ட். என் உயிரே நீதான்டா. நேரா அப்படியே பாஸ்போர்ட் எடுத்து சென்னைக்கு போறோம். இவ்வளோதாங்க போதும். ஒரு பேகு, ஒரு செட்டு துணி, அப்படியே கொஞ்சம் பர்ஸு காசு. வேற நமக்கு என்னங்க வேணும்? ஒரு பையனுக்கு இது போதாதா என்ன? ரைட்டு தானே? நான் கே இல்லை என்பதை உறுதியாக சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே சென்னை வந்தாச்சு. என்னடா சென்னை வந்தாச்சுன்னு சொல்ற, ட்ரெயின மட்டும் காட்டி நினச்சிங்கன்னா, நான் என்னால் வீடியோவே எடுக்க முடியலங்க. பசங்க நெறைய பேர் வந்தாங்க. நைட்டு 8 மணிக்கு ட்ரெயினு. ஓடி வந்தேன் ட்ரெயின பிடிச்சோம். கொஞ்சம் இருந்தா விட்டுருப்போம். ஸோ, அதனால தான் ட்ரெயினும் சரியான கூட்டம். வடக்கன் சார் ரொம்ப தொல்ல பண்ணிட்டாய்ங்க நம்மள. ரொம்ப வெறுக்க வச்சுட்டாய்ங்க. இந்த சென்னை ட்ராவலே வெறுக்க வச்சுட்டாய்ங்க. உண்மைய சொல்லியே ஆகணும். அதனால தான் நான் இந்த வீடியோஸும் கிளிப் ஆட் பண்ண முடியல. இது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு வந்தாச்சு. தாம்பரம் வந்தாச்சு நாங்க. கண்டிப்பாக சென்னை வந்தாரை வாழைக்கும் சென்னை நம்மள என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கி எழுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா, விடியற்காலைல சென்னை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்தாச்சு. நைட்டு சுள்ள தூக்கமே இல்ல. இன்டர்வியூல போய் என்ன பண்ண போறோன்னே தெரியல. அப்படியே இது வந்து எக்மோர் ஸ்டேஷன். நம்ம வந்து நேரா எக்மோர்ல இறங்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாங்களும் எக்மோருக்கு வந்துட்டோம். என்ன நடக்க போகுது ஒண்ணும் தெரியல. அங்க இன்டர்வியூல போய் தூங்கி தான் போறேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நைட்டு சுத்தமா தூங்கல. ட்ரெயின் வேற சரியான கூட்டம். மண்டேங்கிறதுனால நெறைய பேர் பீப்பிள் போனாங்க. ஞாயிற்றுக்கிழம கூட்டமா இருக்குன்னு சொன்னாய்ங்க. திங்கட்கிழம அதுக்கு மேல கூட்டமா இருக்கு. நம்ம மட்டுமா விவரமா இருப்போம்? நம்மள மாரி நெறைய பேர் விவரம் இருக்காய்ங்க. அது உண்மதான். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா, பாடியில தான் எங்களுக்கு வந்து ட்ரெயினிங் இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. ஸோ பாடிக்காக போம்போது கீழ்ப்பாக்கம் வழியா தான் போனோம். உண்மையிலேயே சென்னைங்கிறது கிரேட்டு தாங்க. சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு அதோட ரசிகை எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம என்ன சொல்றது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது அந்த ஏரியாவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. மதுரைக்கெல்லாம் போயிருக்கேன். பட் இருந்தாலும் சென்னைங்கிறது டிஃப்ரெண்ட் தானே. அங்க இருக்கிற பில்டிங்ஸும் சரி, எல்லாமே சரி, ரொம்ப ஓகே தான். அதே மாரி சொல்லி ஆகணுங்க. இன்டர்வியூ ரொம்ப மோசமா, கேவலமா போச்சு. "தம்பி உங்களுக்கு குவாலிஃபிகேஷனே இல்லப்பா. நீங்க வேணாங்கிற" மாரி சொல்லி திட்டி அனுப்பிச்சுட்டாய்ங்க. ரொம்ப வருத்தமாயிட்டுங்க. ஏன் வந்தோன்னு ஆயிப்போச்சு. சென்னை எல்லாத்துக்கும் சந்தோஷத்த குடுக்குறது இல்லல்ல. அப்படியே சேடா வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் திரும்பி வந்துட்டோம். தாம்பரம் போயிடலான்னு சொல்லிட்டு தாம்பரம் வந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு. ரொம்ப வருத்தம் தான். என்ன பண்றது? ஏன்னா, என்ன சொல்றது, நம்ம ஒரு ரூ. 1000 செலவு பண்ணி வந்து இந்த இன்டர்வியூ கிடைக்காம கஷ்டப்பட்டு போற மாரி தான் இருந்துச்சு. செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் சுத்தி போகும். விடியற்காலைல தான் கோயில்பட்டி போகும். பட் அதுதான் எங்களுக்கும் வேணாம். ஏன்னா இப்ப மிட் நைட்ல போயிட்டு நம்ம இறங்கி ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால கொஞ்சம் ஈவினிங் போல இறங்கிட்டு நம்ம நைட்டு போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் பிளானு. கண்டிப்பா சென்னை ஒவ்வொரு நாளுக்கும் 1000 பேர் உள்ள வராங்க, 1000 பேர் வெளிய வராங்க. எல்லாரும் சந்தோஷமாவும் போறது கிடையாது. எல்லாரும் சோகமாவும் போறது கிடையாது. அது அவங்கள பொறுத்து. சென்னை வர்றவங்கள ஏன்டா வருதுன்னு சொல்லல. போறவங்கள ஏன்டா போறோம்னு சொல்லல. கொஞ்சம் வருத்தம் தாங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து ஒண்ணும் ஆகாம திரும்பி போறோமே அப்படிங்கிறது கொஞ்சம் சேடா தான் இருந்துச்சு. பட் ஓகே, சென்னை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம லைஃப்ல வந்து என்ன சொல்றது, ஒரு 22 வயசுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை தேடி அலையும்போது, ஃபர்ஸ்ட்டு 2 இடத்துல வந்து நம்ம கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா? அது வந்து எப்பவுமே சொல்லி மாளாது. அந்த லைஃப்ப வந்து காமிச்சிச்சு சென்னை. சென்னைன்னு இல்ல, பெரும்பாலும் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு அடிபடுற கட்டு இருக்கும். இப்ப தான் நம்ம மேல உள்ளவங்க மேல ஒரு மரியாதையே வருது. ஓகே, இவங்களும் அத குரோத் பண்ணி கஷ்டப்பட்டு தானே போயிருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் தான். பட் ஓகே, இதுலேருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத எடுத்துட்டு போவோம். சென்னை, தாம்பரம் ஸ்டேஷன் தாண்டி போறோம். கண்டிப்பா அடுத்தடுத்து வரும்போது ஒரு நல்ல மைண்ட் செட்ல ஹேப்பியா, இல்லன்னா என்ன சொல்றது, புடிச்ச வேலையோட, ஒரு லைஃப்ல என்ன சொல்றது, என்ஜாய்மென்ட்டோட வரணும். சென்னைக்கு சுத்தி பார்க்குற மாரி வரணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கோல். ரொம்ப யோசிக்கல. ஓகே, இன்டர்வியூ போயிட்டு பட் இருந்தாலும் பிலீவ் பண்ணேன். கொஞ்சம் கிடைச்சிரும் தான் நெனச்சேன். அங்க போய் குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் அண்டர் ஏஜ்லாம் ரொம்ப பிரச்சனையா போயிடும் நமக்கு. ரொம்ப கொஞ்சம் ஹியூமிலியேட் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டாய்ங்க. பாஸ்போர்ட்லாம் குடுத்து கொஞ்சம் ஹியூமிலியேட்டே பண்ணி விட்டாய்ங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தம். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நமக்கு அசிங்கப்படுறது ஒண்ணும் புதுசு கிடையாது இல்லையா? பட் ஏன்னா இருந்தாலும் என்ன, ஃபேமிலி கிட்டேருந்து வீட்லருந்து சொல்ல ரூ. 1500 கடன் வாங்கிட்டு தான் வந்தேன். நாசமா போச்சு போங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இல்ல, என் கூட ஒரு 3 பசங்க வந்திருந்தாய்ங்க. இன்னைக்கு எப்ப சொல்றது, அந்த ட்ரெயின் வந்து 4:30க்கு எடுத்தாங்க. கொஞ்சம் லேட்டா தான் எடுத்தாங்க. 4:45க்கு தான் எடுத்தாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள சாப்பிடல. ஒரு ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிருக்கோம். மத்தபடி யாருமே சாப்பிடல. யாருக்குமே சாப்பாடு தோணல. நல்ல கம்பெனி கிடைச்சா போயிரலாமே அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல வந்துச்சு. அந்த ஃபீலிங்னஸ்ல எனக்கும் ஒண்ணும் பெருசா லாக் எடுக்கணும்னு தோணல. இந்த வீடியோ வந்து நல்ல லாக் எடுத்து சந்தோஷமா போடலான்னு தான் பார்த்தேன். பட் இந்த வீடியோ வந்து எனக்கு இப்படி ஆகும், இந்த லாக் வீடியோவா எடுத்து உங்கள்ட்ட புலம்புற வீடியோவா ஆகும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. பட் அப்படி நடந்துட்டு, நடக்கிறது தான் நடக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? சென்னை இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். இட்ஸ் அப் டூ யூ. உங்கள பொறுத்து தான் சென்னை உங்கள ரியாக்ட் பண்ணும். அது மட்டும் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சென்னைலாம் பொறந்தேன். அதுக்காக என்ன சென்னை தூக்கி தாலாட்டலல்ல. தூக்கி அடிச்சுட்டு ஒரே தூக்கி சொருவிட்டு அப்படி தான் சொல்லி ஆகணும். பட் ஓகே, போவோம். திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். மகிழ்ச்சியாக வருவோம் என்ற நம்பிக்கையோட சென்னையிலேருந்து விடைபெற்றுக் கொண்டிருந்தோம். கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சீனரிஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நான் அத பத்தியும் கொஞ்சம் உங்கள்ட்ட பேசணும்னு தான் நெனச்சேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் வெளிய வந்து இந்த திண்டிவனத்த தாண்டி வந்தா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அப்படி கூடி தான் போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, விஜய் விஜய் அவர்கள் நடத்தின வந்து அந்த விக்கிரவாண்டி
பொதுக்கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த பெரிய தாவேக்காவோட கொடி கம்பம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெல்லு, விவசாய நிலங்கள் பார்க்க நல்லா இருந்துச்சு. இத தான் பார்த்துட்டே வந்தோம். யாருமே யார்ட்டயும் பேசல. அப்படியே பார்த்துக்கிட்டு நேரம் போகாம அப்படியே வந்தோம். ட்ரெயின் ஓகே ஸ்பீடு தான். ஆனா கொஞ்சம் சுத்தி போனனால தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே இட்ஸ் எ குட் ஜர்னி. உங்கள ரொம்ப நம்ம போட்டு மொக்கைய போட்டு உங்கள கழுத்தறுக்க விரும்ப வேணாம்னு நான் நெனைக்கிறேன். அதனால ஓகே. இதோட பார்த்துக்கிடுவோம் நம்ம. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, காலையில மணி 5:50ன்னு நெனைக்கிறேன். என் பைக்க வந்து ஒரு ஊர்ல போட்டுருந்தேன். பைக் எடுத்துட்டு எங்க ஊர் போயிட்டுருக்கேன். எங்க ஊரு பக்கத்து ஊர் தான் 2 கிலோமீட்டர்ல போயிடலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். வீட்ல போய் என்ன சொல்றது? சொல்லிட்டு அவங்க எதுவுமே ஃபீல் பண்ணாதடா பார்த்துக்கலாம் தான் சொன்னாய்ங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு தோல்விகரமா திரும்புறோமோங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. மத்தபடி ஒண்ணுமே இல்ல. தனி ரோட்ல நெறையா யோசிச்சுக்கிட்டு நம்ம பாட்டு பைத்தியக்காரன் மாரி போயிட்டுருக்க வேண்டியதான். என்ன பண்றது? அதான் பொழப்புன்னு ஆயிப்போச்சு. அப்ப அதானே நடக்கும். ரைட்டு தானே நான் சொல்றது. சரி பார்த்துக்கிடுவோம். அந்த லாக் வீடியோ கூட ஒழுங்கா வந்திருக்கான்னு எனக்கு ஒரு வருத்தம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க் யூ.